என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த பிரித்யங்கரா உன் கண்ணில் பட்டு விடுவேன். என் பிள்ளையே, இன்று இந்த பிரித்யங்கரா உன் கண்ணில் பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடிய சில துரோகிகளை அடையாளம் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. துரோகிகளினுடைய நிலையை என் பிள்ளை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடியதனால் இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது. இந்த பிரித்யங்கரா சொல்கின்ற அத்தனையும் சத்தியம். கோவில் மணி ஓசையினை கேட்கின்றாயல்லவா என் பிள்ளையே, இது இன்று இந்த பிரித்யங்கரா உனக்கு தருகின்ற வாக்கு எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, ஒருவரின் உணர்வுகளோடு விளையாடுவது என்பது அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது. உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடிய சில மனிதர்களை இந்த பிரித்யங்கரா அடையாளம் கண்டு கொண்டேன். எதற்காக சில மனிதர்கள் என்று சொல்ல வேண்டும்? உன்னோடு நன்கு பழகிய ஒருவரைத்தான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். உன்னுடைய உணர்வுகளுக்கு சிறு துளி அளவு கூட மதிப்பு கொடுக்காமல் எந்த அளவில் உன்னை காயப்படுத்த வேண்டுமோ அந்த அளவில் உன்னை காயப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்ததோ, எந்தனை சந்தோஷத்தை உனக்கு கொடுத்ததோ அத்தனை சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் இருந்து பறிப்பதற்கு அவர்கள் சரியான திட்டத்தை செயல்படுத்தினார்கள். என் குழந்தை, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்று நீ நினைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது இது போன்றவர்களையும் நீ அப்படித்தான் நினைத்து கொண்டாய். உன்னோடு பழகுகின்றவர்களை உண்மை என்று நீ நம்பியதற்கான பலன்தான் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய துரோகத்தை நீ சந்திக்க வேண்டிய நிலை உனக்கு வந்தது. இந்த துரோகம் இன்று என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இந்த துரோகத்தின் விளைவு இவர்களுக்கு என்னவாக மாறி இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீ நினைக்கலாம், நமக்கு துரோகத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்று. என் தங்கமே, உனக்கு துரோகத்தை செய்ததன் விளைவு என்ன தெரியுமா? அவர்களினுடைய வாழ்க்கையானது இன்று அத்தனை கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றது. வெளியில் ஒன்றும் தெரியாதது போல வேண்டுமானால் அவர்கள் நடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மை நிலை இந்த பிரித்யங்கரா நான் சொல்வது மட்டும்தான். இவர்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. இவர்கள் வாழ்க்கையில் அத்தனை கெட்ட சூழ்நிலைகளும் உருவாகிவிட்டது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை இவர்கள் உணர முடியாத நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மை நம்பியவர்களுக்கு நாம் செய்த துரோகம் எந்த அளவில் சென்று போய் முடியும் என்பதனை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நிச்சயமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது. என் பிள்ளை, இந்த பிரித்யங்கரா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால், உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதன் பின்னால் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ உணர வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது உண்மை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் என் பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த இந்த உறவும் நிச்சயமாக உனக்கு நல்லதற்குத்தான். அவர்கள் உன்னை உணர்வுகளோடு விளையாடி இருக்கலாம். ஆனால் அதனினுடைய பின்விளைவுகள் என்னவென்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. நாம் ஒருவரினுடைய உணர்ச்சிகளோடு விளையாடுகின்றோமே, அவர்களின் மனநிலை அப்பொழுது என்னவாக இருக்கும் என்று அவர்கள் புரிந்திருக்கவில்லை. என் பிள்ளை, இந்த நிலையில் நீ கண்ணீர் சிந்தியதை உன் பிரித்யங்கரா நான் அறிவேன். நாம் யாரை அதிகமாக நம்புகின்றோமோ,
யார் நமக்கு உண்மையாகவே இருப்பார்கள் என்று நினைத்தோமோ, இன்று அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் இந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் வந்துவிட்டதே என்று எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இந்த வேதனை மிகவும் நியாயமானது. ஏனென்றால் எதை வேண்டுமானாலும் கொடுக்காமல் செல்லலாம். ஆனால் ஒருபொழுதும் உண்மையான அன்பு என்று சொல்லி அதை கொடுக்காமல் விடுகின்றவர்கள், அதற்கும் மேலாக உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடி உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை கெடுப்பவர்கள் நிச்சயமாக தண்டனைக்கு உரியவர்கள். இது போன்ற துரோகத்தை செய்யக்கூடியவர்களுக்கு மன்னிப்பு என்ற ஒன்று ஒரு பொழுதும் கிடையாது. இவர்கள் நிச்சயமாக இந்த தண்டனைக்கு உரியவர்கள். இந்த தண்டனையை அவர்கள் பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். என் பிள்ளையே, இந்த தண்டனையை அவர்களுக்கு எப்படி கொடுத்திருக்கின்றேன், இப்பொழுது அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்ல மன நிறைவை கொடுக்க வேண்டும். நீ ஏமாந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. அன்பென்று நம்பி நீ ஏமாந்து போன விஷயங்கள்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்களின் உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கின்ற உனக்கு உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்காமல் போனதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அம்மா பிரித்யங்கரா, நான் மட்டும் ஏன் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கவனத்தில் கொண்டு அவர்களை நாம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அவர்கள் மிகுந்த மன கஷ்டத்திற்கு ஆளாகி விடுவார்களே என்று சொல்லி பார்த்து பார்த்து அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவர்கள் அத்தனை சுலபமாக எதையும் செய்துவிட்டு சென்று விடுகின்றார்களே, எப்படி இவர்களால் இது முடிகின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ படுகின்ற வேதனை என்னவென்று என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னுடைய வேதனையை என்னால் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் மாற வேண்டிய நேரம்தான் இந்த பிரித்யங்கரா உன்னிடத்தில் இந்த செய்தியினை கொண்டு வந்து சேர்க்கின்றேன். என் பிள்ளையே, ஒருவருக்கு மதிப்பு கொடுக்காமல் அவரின் உணர்வுகளோடு இன்னொருவரால் விளையாட முடிகிறது என்றால் என் பிள்ளையே, அவர்களின் மனது நல்ல மனது இல்லை. எந்த சூழ்நிலையிலுமே இவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். அவர்களுக்கும் நம்மை போல மனது இருக்கின்றது, அவர்களுக்கும் நாம் சந்தோஷத்தை தானே கொடுத்திருக்க வேண்டும் என்று யோசிக்காமல் இவர்கள் செய்த இந்த செயலின் விளைவாக இப்பொழுது தண்டனை கிடைத்திருப்பது அவர்களுக்கல்லவா? நீ அன்று கண்ணீரை சிந்தினாய், அதிலிருந்து வெளியே வந்து விட்டாய். ஆனால் உனக்கு செய்த துரோகத்தின் பலனாக இன்று அவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைத்திருக்கின்றது தெரியுமா? எந்த உணர்வுகளோடு விளையாடி துரோகத்தை உன் முன்னால் அரங்கேற்றினார்களோ அதே துரோகம் இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் அரங்கேறி இருக்கின்றது. உன்னுடைய நம்பிக்கைக்கு அவர்கள் சரியாக இல்லை. அதே நேரத்தில் யார் அவர்கள் நம்பிக்கைக்கு சரியாக இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ இன்று அவர்களின் மூலமாக இவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இது அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர்கள் செய்த இந்த விஷயத்திற்கு எப்பொழுதுமே அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. என் பிள்ளையே, உணர்வுகளோடு விளையாடுவதை எல்லோரும் நிறுத்த வேண்டும். ஒவ்வொருவரின் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கின்றவர்களுக்கு தன்னுடைய உணர்வுகளோடு விளையாட இன்னொருவர் வருவார்கள் என்பது தெரிந்திருக்க வேண்டும். உனக்கு ஏற்பட்ட இந்த சூழ்நிலைக்கு நிச்சயமாக இந்த பிரித்யங்கரா நல்லதொரு வழியை காண்பிப்பேன். இதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன். கலங்காமல் இரு. யார் என்ன செய்தாலும் கண்ணீர் வடித்து அவர்கள் முன்னால் உன்னை பலகீனமாக்காதே. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். அதை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.